பார்வதி. மாமா, அழாத பார்வதி. நானும் நியூஸ் பார்த்தேன். அம்மாக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். முடியல மாமா. அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நீ காரணமா? என்ன பார்வதி சொல்ற? அம்மாவுக்கு கெடுதல் ஏற்படும்னு தெரிஞ்சும் அது தடுக்காம விட்டது நான் தான் மாமா. என்ன பார்வதி சொல்ற? அம்மாக்கு இப்படி நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா மாமா. அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவு ஐஸ்வர்யா அம்மா கிட்ட சொல்லி நான் அம்மாவை போலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போக விடாம தடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு போய் என் மேல உள்ள கோவத்துல தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போனாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. அதுக்கு நீ எப்படி காரணமாவ பார்வதி? நீ தான் அம்மாவை தடுக்க ட்ரை பண்ணியே. என் மேல இருக்கிற வெறுப்புல தான் அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கே போனாங்க. அதுக்கு நான் தானே மாமா காரணம். பார்வதி, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. குழப்பிக்கல மாமா, தெளிவா தான் பேசுறேன். அம்மாவோட இந்த பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்பட நான் தானே மாமா காரணம். கையெடுத்து கும்பிட்டு அம்மாவை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் தானே மாமா காரணம். நான் உங்க மேல ஆசைப்பட்டிருக்கவே கூடாது மாமா. உங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் மாமா. பார்வதி, என்ன வார்த்தை பேசுற நீ? உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என் பேச்சை கேட்க மாட்டியா நீ? அப்படி இல்லை மாமா. அம்மாவோட நிலைமை நினைச்சு எனக்கு நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. என்னால இதை தாங்கவே முடியல மாமா. அழாத பார்வதி. உன் கண்ணில் கண்ணீர் வந்தா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி அழலாமா? உன் கண்ணீரை துடைக்க கூட நான் உன் பக்கத்துல இல்லையே. அதை நினைச்சு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? தப்பு பண்ணிட்டேனே மாமா. அழாம எப்படி இருக்க முடியும்? நீ தப்பு பண்ணல பார்வதி. தப்பு எங்க நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். அதை உலகத்துக்கு சொல்லி அம்மாவை நிரபராதி நிரூபிச்சு காட்டுறேன். நீ தைரியமா இரு. சொல்லுங்க ஆண்டி. அது வந்து நந்தினி, அந்த பொண்ணு இந்துமதி டக்குன்னு அந்த பெல்ட்டி அடிச்சிட்டா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சு சொல்ல சொன்னதே அகிலா தான் அடிச்சா பாரு ஒரு லூட்டி. ஐயோ, அந்த நேரத்துல ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மூஞ்ச பார்க்கணுமே. ஒரு ஈ கோசு கூட ஆடல. அப்படி இருந்தது. ஆனா ஒண்ணு நந்தினி, இந்த அதிசயம் இப்படி திடீர்னு நடந்ததுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அகிலாண்டேஸ்வரிய அந்த பொண்ணு மாட்டி விடல ஆண்டி, நான் தான் மாட்ட வச்சேன். நினைச்சேன் நீதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆமா, அவளை உண்மைய சொல்ல விடாம தடுத்துருங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டு அத நீ எப்படி செஞ்ச? அகிலாண்டேஸ்வரி பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வந்திருக்குமே, அதை கவனிச்சிங்களா? ஆமா, ஏதோ ஒரு போன் வந்தது. அப்ப கூட அவ மூஞ்சி பேன் ஆயிடுச்சே. அந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசினது நான் தான். அப்படியா? நந்தினி, என்ன பேசின அவகிட்ட? உண்மையை சொன்ன ஆண்டி. பெரிய பாஷா. அப்படி என்ன உண்மையை சொன்ன நந்தினி? சொல்றேன் ஆண்டி. சூப்பர் நந்தினி, கிளாசிக் ஹிட். அப்புறம் அடுத்த பிளான் என்ன? அடுத்தது அந்த அகிலாண்டேஸ்வரி அரசு தான். இனி அடுத்து அதுதான் நடக்க போகுது. இப்ப தமிழ்நாடே அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரி கைக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற
அந்த கண்கொள்ளா காட்சியை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் தான். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யமே இனி இருக்காது. நாகபுரி வம்சத்துல இருந்து வந்த நந்தினி சாதிச்சிட்டா ஆண்டி. நாகபுரி வம்சம் புத்திய காமிச்சிட்டல்ல. கேட்டியா? இவ சாதிச்சிட்டாலாம். பாத்துக்க. ஆ? நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பீங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க எல்லாருமே இங்க வந்தோம். கடைசியில ஒரு பொய் சாட்சியை கொண்டு வந்து இந்த கேஸை உங்களுக்கு சாதகமா மாத்த பார்த்திருக்கீங்க. இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மேடம். சாரி மேடம், இதுக்கே நீங்க கைதானாலும் ஆகலாம். அக்கா, என்னக்கா இது? கம்பீரமா நடமாடிட்டு இருந்த சிங்கம் கூண்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி நீங்க இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறத பார்த்தா என் மனசு தாங்கலக்கா. உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலக்கா. அந்த போலீஸ்காரன் என்னமோ அரெஸ்ட் வாரண்டோட வந்து உங்களை கைது பண்ண வேண்டி இருக்குன்னு அவ்வளவு திமிரா சொல்லிட்டு போறா. அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு போயிருப்பான். அத பாக்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்ததுக்கா. நீங்க மட்டும் பழையபடி இருந்திருந்தீங்க, நானே அவன் சட்ட கொளரை பிடிச்சு பலார் நான் அற விட்டு வெளியே போடான்னு துரத்தி விட்டுருப்பேங்கா. அக்கா, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குக்கா. இல்லன்னா உங்க முன்னாடி கை கட்டி நின்னு பதில் சொல்ற அந்த ஆபீசர் எல்லாம் இப்படி பேசிட்டு போவானாக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது ஏங்கா அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு போன மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுவாங்களா அக்கா? முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஜெயில் வாழ்க்கை இருக்கே, அது நரக வேதனைக்கா. அங்க இருந்த நாளெல்லாம் அவ்வளவு கொடுமையானது. நான் ஜெயிலுக்குள்ள பட்ட கஷ்டத்தை எல்லாம் வாயால சொல்ல முடியாது. உண்மையிலேயே அது நரகம்தான். என்னாலயே அங்க இருக்க முடியலையே, உங்களால எப்படிக்கா அங்க இருக்க முடியும்? நம்மள என்னமோ அவங்க வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க, பயங்கரமா அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. ஐயோ, இந்த ஆள் எப்ப வந்தாரு? அகிலாக்கு ஜெயிலுக்கு போகிற நிலைமெல்லாம் வராது. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அகிலாக்கு தேவைப்படாது. அதுக்கு இல்ல மாமா. முதல்ல இங்கிருந்து போ. அக்கா மாமா, நீ முதல்ல இங்கிருந்து போன்றேன்.
ஏசி துரைமாணிக்கத்தை அகிலாண்டேஸ்வரி மேடம் அரைஞ்சதை இந்த நாடே பார்த்துருக்கு. ஏன் நான் கூட தான் பார்த்தேன். இன்னைக்கு மாநிலம் முழுவதும் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை காவல்துறை ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல மீட்டிங்ல என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. அகிலாண்டேஸ்வரி மேடம் விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுத்தோம்னா மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வரும் சார். அதனால நமக்கு தேவையில்லாம பல பிரச்சனை வரும் சார். அகிலாண்டேஸ்வரி மேடத்தை அரெஸ்ட் பண்ணா மேல்மட்டத்திலிருந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா அரெஸ்ட் பண்ணாம விட்டோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மொத்த மானமும் காத்துல பறந்துடும். அகிலாண்டேஸ்வரி மேடம் ஒன்றும் சபை நாகரிகம் தெரியாத ஆள் இல்லை. அப்படியே நடந்துக்கிட்டாலும் அதுக்கான காரணத்தை ஃபங்க்ஷன்லேயே சொல்லிட்டாங்களே. அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தான் பிரஸ் மீட்லயே தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த பொண்ணே அகிலாண்டேஸ்வரி மேடம் மிரட்டினதா அவங்க முன்னாடியே அவங்க வீட்டுல வச்சே வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அகிலாண்டேஸ்வரி மேடம் சொல்றது உண்மையா இல்ல அந்த பொண்ணு சொல்றது உண்மையான்னு விசாரிக்காம நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது சார். போலீஸ் ஃபங்க்ஷன்ல வச்சு கமிஷனருக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டரை பலமுறை அரைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு இப்படி டிஸ்கஸ் பண்றது மானம் காப்பாற்றப்படும். கைது பண்ணாம விட்டோம்னா பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்கிற மரியாதை போயிடும். சட்டப்படி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்கள உடனே கைது பண்ண வீட்ல கண்ணாடி உடையிறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. கை தவறி விழுந்து உடைஞ்சு போச்சு. என்ன கெடுதல் வரப்போகுதுன்னே தெரியல. ஏற்கனவே அம்மா சோதனையில இருக்காங்க. இப்போ வீட்ல கண்ணாடி பாத்திரம் வேற உடைஞ்சு போச்சு. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோ? நான் பணம் கொடுத்து உதவின இந்துமதி நன்றி கடன் செலுத்துவா. அவளால அம்மாவோட பிரச்சனை முடிவுக்கு வந்துரும்னு நினைச்சேன். ஆனா அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. மாமா கிட்ட போன் பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசுல கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. ஆனா கண்ணாடி உடைஞ்சதுல அந்த நிம்மதி சுத்தமா போச்சு. அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அம்மா இப்போ என்ன முடிவுக்கு வேணும்னாலும் வரலாம். அப்படி எதுவும் நடந்துடாம நீதான் காப்பாத்தணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கை விட்டுறாம என் அம்மாவை காப்பாத்திடுங்க.
அங்கேயே நில்லுங்க. வணக்கம் மேடம். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். சார், அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? வாரண்ட் இல்லாம உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட முடியுமா? இந்த பாருங்க. கொடுங்க மேடம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.